செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்குறாங்க. அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காகவும் இந்த படம் வந்து படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அண்டு இந்த படத்தினுடைய ஏதாவது புராண கதையை எடுத்து இப்பத்திய வேர்ஷனில் எல்லாரும் வந்து சொல்லும் போது பிரபாஸ் அவர்கள் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாருதுமே இருக்காது. எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் த மூவின்ற மாதிரி டீட்டெயிலாக தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவசி அவருடைய இசையில் பாடல்கள் ஒன்னொன்றுமே வந்துட்டு அவ்வளோ அற்புதமாக வந்திருக்குது. ஸோ படத்தை பற்றியும் அவருடைய கதாபாத்திரத்தை பற்றியும் பேசுறதுக்காக முதல்ல நடிகர். ஸோ அதுக்கு முன்னாடி மேடையில் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மேடையில் இருக்கிறவங்களுடைய அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஃபோட்டோஸ் அனைவருக்குமே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற சரத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட அரசுலேருந்து இந்த பயணம் ஆரம்பித்து இது 8வது படம் அவரோட நடிக்கிறேன். பல வெற்றி படங்களில் அவரோட நான் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசு படம் முடிஞ்சவுடனே அவர் வந்து எனக்கு KS ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவருக்கு ஏதாவது நல்லா கேரக்டர் கொடுங்கலாம் சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார், சைனட் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவருடைய எடிட்டிங்கில் வருது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர், எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்தில் அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும். லாஸ்ட்டு சனிக்கிழமை ஹைதராபாத்தில் நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டாக நடந்தது. அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சது. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக அமையும். அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பார்த்து உள்ளே போயிட்டாங்கன்னா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹாய் டு ஆல் தி பிரஸ் அண்ட் மீடியா. இந்த படம் வந்து ஐ வுட் லைக் டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மோகன் பாபு சாருக்கு நன்றி சொன்னோம். அண்ட் விஷ்ணு மஞ்சு அவங்களுக்கு நன்றி சொன்னோம். ப்ரொடியூசர்ஸ் சாருக்கும் நன்றி சொன்னோம். இந்த படத்தை இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு அண்ணன் சொல்லலாம், என்னன்னு சொல்கிறது தெரியல, பட் சரத்குமார் சார் ரொம்ப குட் ஃப்ரெண்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா ஒரு 3 ட்ராக் இருக்குது இந்த படத்தில். ஒன்று வந்து இவன் வந்து கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தனாக மாறுறான்றது அது ஒரு ட்ராக்கு. இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது. அதே சமயத்தில் ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 3 விஷயம் ஓடுது. ஸோ அதனால் படம் வந்து மேபி சில பேர் லெங்க்தாக இருக்கலாம்னு தோணலாம், பட் ஸ்டில் அதை ஃபீலே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்பிங்காக 3 விஷயம் போயிட்டுருக்கு. இதில் முக்கியமான ரோல் சரத் சார் பண்ணியிருக்காரு. அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு சார். பார்த்தா இன்னும் ஒரு 25 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கார் சார். அவங்க பார்க்கும்போது 2 பேர் அப்படியே தூக்குவார், அப்படியே ஒரே ஒரு இதில் அப்படியே தூக்குவார். அப்படியே நிச்சயமாக ரியல் ஷாட், எந்த இது ரோப் கீப் எதுவுமே கிடையாது, ரியல் ஷாட் அப்படியே தூக்குறாரு. ஸோ பார்த்தோன்னே ஃபோன் வச்சு சார் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்ட்டு அவ்வளோ யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஆஸ் ஐ டோல்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த படம் வந்து பிகினிங்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதை நல்லா ஓடுது. பட் இந்த கடைசி 1 hour, அந்த கடைசி 1 hour தான் முக்கியமான கதை. எப்படி அவன் மாறுறான்றது அந்த கடைசி 1 hour பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு. ஒரு கிறிஸ்டினாக இருக்கிற நானே சொல்கிறேன், அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு. அண்டு ஃபைனலாக ஒரு டியர்ஸ் வரும், அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு.
அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நல்லா நீங்கள் ஹெல்ப் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா படத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஸோ அவர் ஒரு டைரக்டருன்றதுனால டைரக்டர் வெர்ஷன்லையும் பார்த்து சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவங்களுடைய வெற்றி கால்கள் வந்து பதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ வாரம் வாரம் அவங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஒவ்வொன்றும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியினுடைய நிறுவனர் திரு சக்திவேலன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கண்ணப்பா, முதல்ல சரத் சார் தான் அது ஆரம்பிக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, கண்ணப்பா படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறீங்களா சார்? என்ன சார் கேட்குறீங்க, ஒரு பேன் இண்டியா ஃபிலிமு சார், அது ஆப்பர்ச்சுனிட்டி சார். இது நீங்கள் சொல்கிறது வந்து ஆப்ஷன் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற லெவலில் நான் பார்த்து சொன்னேன். இல்லை ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கால் பண்ணேன். கண்ணப்பா படம் தமிழ்நாடு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏற்கனவே வந்து சார் வந்து என்னோட ஒர்க்கை வந்து போர்த்தொழில், பரம்பொருள் இதில் எல்லாமே பார்த்துருக்காங்க. அந்த நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சரத்குமார் சார். இது சொல்லி முடிச்சுட்டு திருப்பி இமீடியட்டாக கால் பண்ணாங்க. நான் அங்கே சொல்லிட்டேன், தமிழ்நாடு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற விஷயங்கள் நீங்கள் நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு. யூஸ்வலாக வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதோட இது என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிறத பற்றின ஒரு நெகோசியேஷன் இருக்கும். நான் அதை எதிர்பார்த்து சரி யார்கிட்ட இந்த கால் வரப்போகுது அப்படின்ட்டு இருந்தேன். அப்போ ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தப்ப சரி லீகல் டீம்லேருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்கன்றது எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. ஒரு சின்ன நெகோசியேஷன் இல்லை, அந்த படத்தை பற்றி இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், எந்த பில்டப்பும் கிடையாது. அல்லது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படியெல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தையில் அதை முடிச்சாரு, எங்கள் குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ, ஜென்ரலாக ஒரு படத்தை பற்றி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சினிமா மேலே உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சிருக்கு அப்படின்னு. அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பார்க்குறேன். அதுக்கு பிறகு அந்த ட்ரெய்லர் வருது, ட்ரெய்லர் பார்க்குறேன். ட்ரெய்லர் பார்த்தா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்கள் இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமாறு பணிமுன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்துக்கு PR விஸ்வா அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். ஸோ அவர் இந்த அளவுக்கு அவர் புஷ் பண்றாரு சொன்னீங்க, அதே போல் நீங்களும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நல்லாவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் படத்தை கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்தபடியாக எஸ், தமிழ் சினிமாவின் சுப்ரீம் ஸ்டார். தமிழ் சினிமான்னு நம்ம மட்டும் கொண்டாடுற மாதிரி இல்லாமல் பேன் இண்டியாவா அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் போய் அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்க்ரீன்ல அவருடைய பதிப்பு பண்ணி சுப்ரீம் ஸ்டார்லாம் தாண்டி எஸ் இவர் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர் அப்படின்ற அளவில் தான் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்தெந்த கேரக்டர்லாம், அதாவது வில்லனா பண்ணாலும் தத்ரூபான வில்லனா இருப்பாங்க, ஹீரோவா பண்ணாலும் சரி, இப்போ அப்பா கேரக்டர்ல பண்ணாலும் சரி, இல்ல அதுலயே வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல், எல்லாத்துலயும் வந்து வேரியேஷன் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் அதை விட இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கிறீங்க சார், எஸ்பெஷலி ஆன் ஃபிட்னஸ். ஸோ தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்த் கான்சியஸாவும் எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதுக்கும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடியவர் தான். அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டின் மார்கண்டேயன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களை அன்போடு பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். காலத்தாமதத்துக்கு வருந்துகிறேன். ஏன்னா 1:30 மணிக்கு வரேன், 1 மணிக்கு வரேன்னு, இல்லை நீங்கள் 2 மணிக்கு வந்தால் போதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் 2 மணிக்கு வரலான்னு சொல்லி கிளம்புனது கொஞ்சம் டிராஃபிக், உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன். மணி மாதிரி இல்லை, ஏன்னா மணி வந்து மெதுவாக வர்றாரு.
வந்து முன்னாடி வர உட்காந்தார். நான் தான் முதல்ல வந்தேன் இந்த மாதிரி. ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கனபாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணும்போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் தான் நேற்று வந்து ஹைதராபாத்தில் பண்ணாங்க. அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்செல்லாம் நான் ஐடியா பண்ணேன். அப்புறம் விஷ்ணுகிட்ட சொன்னேன்னா அங்கிள் நம்மளே பண்ணிடலாம், நீங்கள் அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யாரெல்லாம் வந்து எடிட்டர் இருந்தாங்க, சம்பத்ராம் இருந்தாங்க,